அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். முக்கியமாக புக்தி கூர்மை, தெய்வ அனுகிரகம், ஞானம் இவையெல்லாம் அதிகமாகவே பெற்றவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. மற்றவர்களால் முடிக்க முடியாத செயல்களை கூட ரொம்ப சிறப்பாக முடிக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கி இந்த வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வருடமா ஆண்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலில் ஏதோ ஒரு நஷ்டம், வீட்டில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கேன், எதுவுமே எனக்கு சரியில்லாமல் நடந்துட்டுருக்கு, எல்லாமே எதிர்மறையானதாகவே நடந்துட்டுருக்கு, இதுக்கு எனக்கு ஒரு சரியான பலன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன்கள் மூலமாக உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக செய்யலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறதோ அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக வரக்கூடிய நாட்களில் குரு மங்கள யோகம் உண்டாகும். கண்டிப்பாக நம்ம முன்பு சொன்னது போல் புக்தி கூர்மை, தெய்வ அனுகிரகம் இவையெல்லாம் நிறைந்த ஒரு தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களை கூட நண்பர்களாக மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த சிக்கல் கூட குறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இது மகிழ்ச்சியான நேரம் அப்படின்னும், பழைய விவசாய கடன் அல்லது வட்டி தள்ளுபடியாகும். விளைநிலங்களில் அமோகமான விளைச்சல் ஏற்பட்டு நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உயர்வான நிலை அடைவீங்க. நாட்பட்ட வியாதிகள் கூட மறைந்து ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல புரிதல் நிலவும். அதிர்ஷ்டமான நாளாக இந்த காலகட்டம் அமையும். அதே போல் அர்த்தாஷ்டம சனியால் திருமண தடை உங்களுக்கு இப்போது உருவாகலாம். அதனால் கவனமாக இருங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிக கவனத்தோடு வரனை தேர்வு செய்யக்கூடிய காலகட்டமாகவும், தவறான சுய விருப்ப விவாகம் தோல்வியை ஏற்படுத்தலாம். சனிக்கிழமையில் பசுவுக்கு பழம், கீரை இவையெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்குது. நீங்கள் பெரிதாக எதுக்கும் போட்டு கவலைப்படுத்தி உங்களை வருத்திக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இது வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு அவ்வளவா நீங்கள் போனதில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. கடன் சுமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்களே நல்ல ஒரு அனுபவ ரீதியாக உணரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த கடன் எல்லாமே உங்களுக்கு திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். முக்கியமாக இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. நீங்கள் நல்ல ஒரு துணிச்சலோடு எல்லாத்தையுமே செயல்படுத்தி பார்க்கக்கூடியவர்களாகவும், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் லாபாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடமாகிய மேஷத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரலாம். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதல் விஷயங்களில் குழப்பம் ஏற்படலாம். நன்றாக பேசுவாங்க, ஆனால் திடீர்னு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இதனால் பிரிவு கூட ஏற்படலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் விடாமல் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இதோடு பாக்யஸ்தானத்தில் கேதுவும் ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறதால விஐபிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு நெருக்கடிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் கண்டிப்பாக வெற்றியாக மாறும். வெள்ளி அன்னைக்கு நீங்கள் விழிப்போடு செயல்படுறது ரொம்ப நல்லது. ராசிநாதன் குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய நிலை உயரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு திருமணம், சொந்த வீடு, வாகனம் அப்படின்னு கனவுகள் நனவாகும். வெள்ளி சனிக்கிழமைகளில் நிதானம் உங்களுக்கு அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உடல்நிலையில் சிறு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். சகாய ராகுவும் குரு பார்வைகளும் உங்களை பாதுகாக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியாகும். சனிக்கிழமை சில சங்கடம் தோன்றும். நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தையுமே எடுத்தேன் கவித்தன்னு நீங்கள் செய்யாமல் நிதானமாக செயல்படும் போது நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பிட்டு இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் யாரையுமே அனுசரித்து போகிறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பயணங்களால் உங்களுக்கு அலைச்சலை சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம். மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கலாம். தெளிவான முடிவுகள் உங்களுக்கு நன்மையான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். மேலும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்துக்கு தேவையான வசதிகளை பெருக்குவீங்க. பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். கலைத்துறையினருக்கு நெருக்கமானவர்களிடம் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க. அரசியல்வாதிகள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. மேலும் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது வெற்றியை கொடுக்கும். மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே திருப்தியையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாகவும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அனைவருடனும் அமர்ந்து பேசி நல்வழியில் தீர்வு எடுப்பதும் நல்லது. உங்களுடைய எதிர்காலத்திற்கு இது உதவும். மேலும் உங்களுக்கு புரியாத கவலை கூட மனதில் குடிக்கொண்டு இருக்கலாம். அதாவது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போ எடுக்க வேண்டாம். இப்போது உங்களுக்கு வேலையை மட்டும் கவனித்து வர்றது நல்லது. எதிலுமே நிதானத்தோடு முடிவெடுக்கிறது நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார நிலை உங்களுக்கு சுமாரானதாக இருக்கும். சகோதர சகோதரிகள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பாங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாக அமையும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வர்றதே இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக சொல்கிறாங்க. நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல மேலிடத்தில் நட்பெயர் பெறணும் அப்படின்னா நீங்கள் கால்நடைகள் அபிவிருத்தி அடையக்கூடியதாகவும், மேலும் புதிய நிலம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடியதாகவும் இந்த நேரம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. நட்பெயர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வதை வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். எதிலுமே சற்று நிதானத்தோடு நடந்துக்கிறது தான் இப்போ நல்லது. அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதை இப்போ தவிர்க்கணும். அதாவது யோசித்து செயல்படணும். அரசியல்வாதிகளுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். மாணவர்களுக்கு உங்களுடைய திறமையால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. வாகனங்களில் செல்லும்போது அதிகமான கவனம் வேண்டும். மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டியது இருந்தால் அதை இப்போவே நீங்கள் எடுக்கலாம். திருமண பேச்சு இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எதையுமே நீங்கள் சமாளித்து மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். நீங்கள் பெரிதாக எதையும் பார்த்து பயந்துக்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகும்போது வரும்போது கவனமாக போகிறது நல்லது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.